வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி 2025 பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார் அந்த சனி பகவான். கர்மஸ்தானம்ன்றது சனி பகவானுக்கு உரிய இடம். கர்மாதிபதியே அந்த கர்மஸ்தானத்தில் பயிற்சியாகி வருவது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருடமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில போடாத முயற்சிகளே கிடையாது. அதே சமயத்துல எந்த இடத்துல வாய்ப்புகள் கிடைச்சாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம அடுத்த கட்ட ஒரு ஸ்டேஜுக்கு நகரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் மிதுன ராசி என்பர்கள் தான். ஆனா அந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைன்றது இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங் இவர்களை நோக்கி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நீங்கள் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த 2.5 வருடத்தில், அதாவது எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரியாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதனால இந்த 2.5 வருடங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கடந்த காலத்தில் முயற்சி போட்டிங்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் ஒரு படி கூட உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கலையோ, ஆனால் இந்த 2.5 வருடங்களுக்கு எந்த முயற்சிகள் போட்டாலும் அது 10 படி உயர்வுக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட்டு தான். அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலையும் சரி தன்னுடைய வேலையிலையும் சரி அதிகப்படியான நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த பலன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எல்லாருக்குமே பொருந்துமா? ஏன்னா கோடான கோடி மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டங்கள், சில பேருக்கு தொழிலில் கஷ்டங்கள் இருக்கும், சில பேருக்கு வேலையில் கஷ்டங்கள் இருக்கும். இந்த மாதிரியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கோச்சார கிரகங்கள் இதை தான் கண்டிப்பாக செய்ய போகுது. கோச்சார கிரகங்கள் எதை பேஸ் பண்ணி செய்யும் அப்படின்னா அவங்களுடைய தசாபுத்தியை, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தியை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார கிரகங்கள் செயல்படும். ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய தசாபுத்தியை வச்சு தான் இந்த கோச்சார கிரகங்கள் செயல்படும். நம்ம பொதுவாக இந்த சனி பார்த்தீங்கன்னா இந்த காலபுருஷனுக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு லாபம், தொழில் சம்பந்தமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதுலேயும் அந்த சனி பகவான் குருவினுடைய இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போறார். ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாமே எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தியின் படிதான் நடக்கும். அதனால அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால், இப்படி மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி வேலையை விடுறதுக்கும் மனசு இருக்காது. ஆனால் வேலையை விட்டே ஆகணுன்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலையும் இருந்துட்டு இருப்பீங்க. கடந்த ஒரு 4 வருடங்களாக, 1 வருடம் 2 வருடம் இல்லை, 4 வருடங்களாக இப்படியே சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களையும் டென்ஷன் ஆக்கி எவ்வளவுதான் நம்மளும் பொறுத்து போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வீட்லையும் எதையுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா பேச வந்தாலே நானே நாளைக்கு வேலையை விட போகிறேன், நீ போய் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பணம் சேமிக்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா செய்கிறது, இது எல்லாமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் அதிகப்படியான ஒரு பொருளாதார வசதியை கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மையை தரப்போகிறார். ஏன்னா பொருளாதார வசதின்ற போது உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பொருளாதார வசதி மேம்படக்கூடிய
வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த 2.5 வருடங்கள் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. சொந்தமாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே நிறைய சொத்துக்களை இழந்தாச்சு மேடம், அதன் மூலமாக கடன்களும் வந்தாச்சு, அந்த கடனை அடைக்க முடியாமல் நான் நிறைய தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்கள் அந்த கடனை எல்லாமே நிவர்த்தி செஞ்சுட்டு அடுத்து புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்கள் ஜாதகப்படி சில கடன்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கூடயே வாழ்க்கை கூடயே ட்ராவல் ஆகிட்டே வரும். நானும் எப்போதுமே நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேடம், ஆனாலும் ஏதாவது ஒரு கடன் என் பின்னாடியே வந்துட்டுருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அது உங்களுடைய சுய ஜாதகப்படி அந்த கடன்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு கடன்களை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவான். விரயஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன செய்ய போறீங்க, நீங்க கடுமையாக உழைக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் உழைச்சிருக்கிறீங்க, உழைக்கலன்னா சொல்லலை, கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க, அதுக்கு உண்டான ஒரு வெற்றிகள் கிடைச்சிருக்கா, முயற்சிகளுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ வாய்ப்புகளும் நிறைய கிடைச்சி அந்த முயற்சிகளுக்கு உண்டான ஒரு வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு நேரமின்மை காரணமாக விடைவிடாமல் உழைக்கக்கூடிய ஒரு ரெஸ்டே இல்லை மேடம் எனக்கு. கடைசி இந்த 2025 மார்ச்ல இருந்து இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுடைய உடல் நலனில் கேர் எடுத்துக்கோங்க. உடல் நலனில் கேர் எடுத்துக்கும் போது அதுலேயும் ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். ஏதாவது ஒரு பாதிப்புகள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்னாலே கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த உடல் நலனில் தீர்வுன்றது கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வியாதி நிவர்த்திக்கு உண்டான எல்லா ஒரு ஒத்துழைப்பும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 2.5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா தொழில்படி முன்னேற்றம், வேலையின்படி அலுவலகத்தின்படி நிறைய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், வேலை இழந்தவர்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து வெளிநாடு முயற்சி பண்ணாலும் அந்த விரயஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. குடும்பம் சம்பந்தமாக அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் நிறைய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம். நிறைய பேருக்கு திருமணமே அமைய மாட்டேங்குது, எவ்வளவோ நாங்கள் முயற்சிகள் செய்தோம், அதாவது திருமணம் கூடி வர்ற மாதிரி வருது, கடைசி நேரத்தில் தடைபடுறது. இல்லாட்டி எங்களுக்கு திருமணத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணும்போது அதில் ஒரு அதிருப்தியின்மை எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு 2 வருடங்களாக 3 வருடங்களாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண முயற்சிகளில் நிறைய தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று பாதிப்புகள், ஒன்றா திருமணம் தடைபடுறது, இல்லை உங்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காமல் இருக்கிறது, இப்படி இந்த திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டையும் அந்த சனி பகவான் பார்க்கறதுனால இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமாக, கலத்திரம் சம்பந்தமாக நிறைய மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு தருணம். கசப்பான ஒரு திருமண உறவுகள் இருந்தாலும் கூட இந்த 2.5 வருடங்களுக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம் அப்படின்ற அளவிற்கு உங்களுடைய மனப்பக்குவமாகப்பட்டது, மனநிலையாகப்பட்டது சரியாகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இவர்கள் கூட வாழவே முடியாது, வாழவே கூடாது அப்படின்னு நினைச்ச மிதுனராசி அன்பர்கள் கூட இந்த சனி பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஓட்டுவோம், இது எப்போதும் திருந்தாத கேஸ் தான் அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி ஓட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இதனால அந்த 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த திருமண உறவுல ஒரு ஸ்திரமான ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே விவாகரத்து ஆயிடுச்சு, எங்களுக்கு மறுமண வாழ்க்கை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்க தாராளமாக அதற்குண்டான ஒரு தருணம்லாம் கண்டிப்பாக இருக்கு. புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க 100% புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா மிதுனராசி அன்பர்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி நம்ம எப்படியாவது தொழிலாவது தொடங்கணும், இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிறதுக்கு நம்மளுடைய திறமையை பயன்படுத்தி நம்ம சொந்தமாக முயற்சி செய்தால் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலத்தில் புதிதாக தொழில் தொடங்குவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு தருணமாக, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து வரப்போகுது,
போகுது, தொழிலும் நல்ல விரிவடைய போகுது, நல்ல லாபமும் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.